அமைதியா இருங்க. மையத்தில் அமைதியான இயக்கம். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, சவுண்ட் கூடாது, அமைதியா இருங்க. எஸ் சார். என் பேர் பூங்கொடி. நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் இந்த மைவித்தில ஜாயின் பண்ணி நான் 17 மாசம் ஆயிடுச்சு. ப்ரீஐடி போட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துதான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ணனால பாத்தீங்கன்னா எனக்கு 14,400 இன்கம் வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 54,000 மாசம் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? அது போக பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணா இருந்து நான் இதுல சாதிக்கிறேன். எல்லாத்துக்கும் சரிசமங்கிறதுல லேடிஸ் ஜென்ட்ஸுங்கிறது இல்லாம நானும் 54,000 வாங்க முடியும், ஜென்ட்ஸ்னால 54,000 வாங்க முடியும். இந்த கம்பெனில தான் சரிசமமா கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா 87 ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. அந்த 87 ப்ராடக்ட் வந்து சேல் பண்றதுனால, ஏன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிவில கொடுத்தாங்கன்னா அது வந்து எல்லாரும் பாப்பாங்களான்னு தெரியாது. இது வந்து நாங்களே விளம்பரப்படுத்துறோம், நாங்களே இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கிறோம். இது வந்து யாரு வந்து தப்பான புகார் கொடுத்து வந்திருக்காங்கன்னு தெரியல. அவங்க அந்த கேஸ் வாபஸ் வாங்குறதுக்கு நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். நாங்க கன்னியாகுமரி, மகாராஷ்டிரா, எல்லா ஆல் ஓவர் இந்தியாவில எல்லாமே இருந்து வந்திருக்காங்க. இதுல குறைஞ்சது ஒரு 2 லட்சம் பேர் உள்ள கூடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா 2 லட்சம் இதுல வந்து 50 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. 65 லட்சம் பேர் இதுல இருக்காங்க. அந்த 65 பேர்த்துல இப்ப ஒரு 2 லட்சம் பேர் உள்ள கூடி இருக்காங்க. சரிங்களா? அதுல வந்து வராதவங்க யாருன்னு கேட்டா வயசானவங்களும் வர வேணாம்னு சொல்லிட்டோம். அப்போ கர்ப்பிணி பெண்கள் வேண்டாம், கை குழந்தைகளோட இருக்கவங்க வேண்டாம், பிசிக்கல் சேலஞ்ச் வேண்டாம். அப்போ குழந்தைகள் யாரு வேணாங்க இருக்கா? இது ஐடி போட்டவங்க மட்டும் உள்ள வந்திருக்கும். ஏஜ் 18 வயசுக்கு மேல எந்த வயசுக்குனால இருக்கணும். ஆனா இதுல படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். சரிங்களா? ஒரு ஏபிசிடி கேப்ஸா டைப் பண்ண தெரிஞ்சா போதும். இதுல வந்து அவங்க கேப்ஸா டைப் பண்ணாதவங்களுக்குலாம் நாங்க எதுவும் கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து நாங்க மூவ் பண்ணுவோம். சார், என்னுடைய நேம் செந்தில் குமாரசாமி. நான் செவ்வாய்லேருந்து வர்றேன். 2021 இந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணேன். நான் வந்து பிபிஏ படிச்சிருக்கிறேன். நான் படித்த படிப்புக்கு வந்து இந்த சமுதாயத்தில் வந்து எனக்கு கிடைத்த வருமானம் வந்து ஒரு 12,000 15,000 வரை தான். அதிகமாக ஒரு 3,000 நான் அதிகமாக இது பண்ணணும்னா நைட் 9 மணிலேருந்து அதிகாலை 3 மணி வரை வேலை பார்த்தா தான் என்னால் இது பண்ண முடியும். இங்கே வந்து எவ்வளோ பெரிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் அவங்களுடைய உறவினர்களுக்கோ, மனைவிக்கோ, அண்ணனுக்கோ, தம்பிக்கோ இந்த அவங்களுடைய வருமானம், அவங்க வாங்குற வருமானம் மாதிரி அவங்கள வாங்க வைக்க முடியாது. ஆனா இதுல வந்து 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆர்கானிக் ப்ராடக்ட், ஹெர்பல் அண்ட் ஃபுட் ப்ராடக்டை வந்து எங்க கம்பெனியில வந்து நாங்க தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும், தமிழர்களுடைய மருத்துவத்தையும், பண்பாடையும் எல்லாத்தையுமே நாங்க கொண்டு வர்றதுக்காக அடிப்படையில் தேவைப்படுறது வந்து பொருளாதார சுதந்திரம் மக்களுக்கு கொடுக்கணும். அது வந்து 18 வயசுக்கு மேற்பட்ட அனைவரும் சம்பாதிக்க முடியும். ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது சார். இப்ப நான் வந்து மாசம் 54,000 வாங்குறேன். என்னுடைய மனைவி, என் தங்கச்சி அப்படின்னு எல்லாரையுமே வந்து இப்ப நான் சம்பாதிக்க வச்சிருக்கிறேன். இது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. என்னுடைய வாழ்வாதாரமாக தான் இந்த மைவித்தியாசம் இருக்குது. இது வந்து என்னுடைய உணர்வுபூர்வமான ஒன்று. எனக்கு அடிப்படையில் நான் வந்து ஒரு 12,000 சம்பளத்தில் 15,000 சம்பளத்தில் இருந்த என்னால் இப்போ எங்கள் குடும்பம் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியுது அப்படின்னா இந்த மைவித்தியாசம் மட்டும்தான் முடியும். என்னால் வந்து ஆரோக்கியமான சாப்பாடு, இப்போ நான் வந்து ஒவ்வொரு உணவுப் பொருளையுமே எனக்கு வந்து ஆரோக்கியமான உணவுப் பொருளும் கிடைக்குது, தரமான வருமானமும் கிடைக்குது. நான் வந்து கற்றுக்கிட்டு மற்றவங்களையும் கற்றுக்கிட வச்சு அவங்கள ஒரு ஆண்டர்பிரனரா, தொழில் முனைவோரா, சம்பாதிக்கக்கூடியவங்களா, மற்றவங்களுக்கு இந்த வாய்ப்பு எடுத்து கொடுக்கக்கூடியவங்களா மாற்ற முடியுது. இதுதான் சார் மையத்தில்